அத்தை, இதுக்கு மேலே இவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க என்ன பத்தி புரிய வைக்கணும்னு நினைக்க அவருக்கு என் மேல இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். மண்டபத்துல அவரு கேட்டது பார்த்தது மட்டும்தான் உண்மைன்னு அவரை நம்பும் போது அது பொய்ன்னு நம்ப வைக்கணும்னு நினைக்கிறது வீண் முயற்சி தான். அவருக்கு மனைவியா, உங்களுக்கு மருமகளா, பூர்ணிக்கு அண்ணியா, இந்த வீட்ல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் போயிடுறேன். உங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரமா போயிடுறேன். பூமி, அவன் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை சொன்னதை வச்சுக்கிட்டு நீயும் இப்படி பேசினா எப்படி பூமி? இவ்வளவு வருஷமா உனக்கு நாங்க தான் எல்லாமே நீ வாழ்ந்துட்டு இருந்தல்ல, இப்ப மட்டும் நீ எங்க போற? இந்த பூமியில நான் அடி எடுத்து வைக்கும் போது கடவுள் அப்படி என்ன விதி எழுதினாரோ தெரியல. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பவே நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது இவர்தான். இவனுக்காகவா உன்னை பெத்த தகப்பனையே வேணான்னு சொல்லிட்டு வந்த? இப்ப கூட என் பொண்டாட்டி சோபா சந்திராவோட மனசு வருத்தப்படும், அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு வந்த. உனக்கு தான் உன் பெத்த அப்பனையே மதிக்க தெரியாதே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உள்ள போனா என்ன பார்த்து பூர்ணி ஏதாவது விபரீத முடிவு எடுத்துருவா. ககன் மாமா வேற கோவத்துல இருக்காரு. அத்தையால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அப்பாவுக்கு என்னோட தேவை இருக்கு. நான் அப்பா கூட தான் போகணும். போலாமம்மா? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. எனக்கு தெரியுங்க, என் பசங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. உங்க முதல் பொண்டாட்டிக்கும் பசங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீங்க அப்படியே ஆடி போயிடுறீங்க. அவங்க மேல அவ்வளவு பாசம், எங்க மேல இவ்வளவு வெறுப்பு. அவங்க இனிப்பு, நாங்க கசப்பு, அப்படித்தானே? பொண்ணு பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்ல. பொண்ணுக்கு மட்டும் தான் நியாயம் பண்ணுங்கிறது நினைக்கிறது தான் தப்பு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஓகே. ஆனா அங்க நீயும் அப்ரூவா செஞ்ச வேலையினால அங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண போற? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்க. என் பொண்ணு காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா இல்லையா, எனக்கு அதுதான் முக்கியம். ஒரு தகப்பனா நீங்க ஆசீர்வாதம் பண்ணா அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இவங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இப்ப இவங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிந்து, இந்தாங்க, வாங்க வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த பக்கம் வா. ம். ம். 100 வருஷம் 2 பேரும் சந்தோஷமா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்ற மாதிரி சந்தோஷமா இருங்க. பிந்து, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா? கோவில்ல பூமி நிஜமாவே அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட பேசினாளா? இல்லப்பா, அப்ப என்ன சொன்னா? சிவா பூரிக்கு கல்யாணம் நடக்கணும், அப்படி நடந்தாதான் அந்த குடும்பம் இழந்த மரியாதை கௌரவம் திரும்ப கிடைக்கும்னு, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அக்கா வார்த்தையில நேர்மை இருந்தது எனக்கு புரிஞ்சுது. எங்க காதல விட்டு கொடுக்க நாங்க தயாராவே ஆயிட்டோம். ஆனா அப்பவும் சித்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த வீடியோல பேசுனதெல்லாம் என்னது? அது அபூர்வ சித்தி தான் அப்படி பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி வாய்ஸ் மார்ஃபிங் பண்ணிருக்காங்க. அது தெரியாம ககன் பூமியை வெறுத்துட்டான். இப்ப பூமி தனிமை ஆயிட்டா. அப்போ அந்த வீடியோல பேசுனதெல்லாம் ஃபேக்குன்னு நீங்க அங்க சொல்லல?
அந்த விஷயம் சொன்னா அத்தை என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்து போயிட்டோம். உங்க மௌனம் 2 பேரை பிரிச்சிருச்சுமா. சாரிப்பா. நீ கேட்க வேண்டியது சாரி இல்லம்மா, உண்மைய. எனக்கு பிந்துவா இருந்தாலும் பூர்ணியா இருந்தாலும் ஒண்ணுதானே உங்க காதலை பத்தி தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ககன் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காமா. இப்ப நடந்த விஷயத்த நீங்க அவன் கிட்ட சொன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. அவன் கிட்ட எப்படியாவது சொல்லுங்க. சொல்லுவீங்கல்ல? நிஜமாவா? ஏன் சாரதா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க சொல்றத கேக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஆசை எனக்குள்ள துளிர் விட்ட மாதிரி தோணுதுங்க. இனி வாழ்க்கையில அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ககன் கோபத்துல பூமிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். சரத்தண்ணா வந்து கூட்டிட்டு போனாரு. அப்படியா? ஆமாங்க. நீ டென்ஷன் ஆகாத, நான் வந்துட்டு இருக்கேன். பூமி நிஜமாவே சிவா பூர்ணிக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான்னு ப்ரூவ் பண்றேன். உண்மையாவே அப்படி நடந்தா என் மருமக திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துருவா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி, இப்பதான் உன் பெரியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. சூப்பர் பாணி, எனக்கே இப்படி ஒரு ஐடியா தோணல. மம்மி, இப்படி தலைய பிடிச்சிட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மம்மி. தேவைப்பட்டா குறுக்க வரவங்களுடைய தலைய வெட்டியாவது இந்த சொத்துக்களை நான் வாரிசாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மம்மி, என்ன செய்ய போறீங்க? மம்மி, டாடி வந்துட்டாரு. மம்மி, அந்த பூமியும் கூட வரா. மாமா, இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் என் முழு மனசோட சொல்றேன்ப்பா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். போதும், நிறுத்து. மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுக்கறேன். இனிமே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உன்னோட தான்.